வணக்கம், நான் விஷ்ணுபிரியா. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போது, பொழுது இந்த இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தருதா இல்ல வேறு வேறு பொருள்களை தருதா, இது நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விளக்கமா பார்க்க போறோம். இந்த குழப்பம் நிறைய பேருக்கு உண்டு. சில நேரம் நம்ம எதையாவது எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நொடி நிறுத்தி இந்த இடத்துல அப்போதுன்னு வருமா இல்ல அப்பொழுதுன்னு வருமா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். சரி, பொதுவா இந்த சொற்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், எப்படி பயன்படுத்தினா சரியான முறை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல பொழுது அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கலாம். இது நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோம்? காலை பொழுது, மாலை பொழுது, கணப்பொழுது, இந்த மாதிரி ஒரு வேளையை குறிக்கிறதுக்காக இந்த பொழுது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம் இல்லையா? ஆனா நம்ம அடிக்கடி பயன்படுத்துவது இந்த போது அப்படிங்கிற சொல் தான். நான் நடந்து செல்லும் போது, நான் வந்தபோது, அப்போது, இப்போது, இப்படி நிறைய இடங்கள்ல போது அப்படிங்கிற சொல்லத்தான் நம்ம பேச்சு வழக்குல அதிகமா பயன்படுத்துறோம். அதனால அது நம்ம எழுதும்போது ஒருவேளை இது பேச்சு தமிழா இருக்குமோ, சரியான தமிழ்ல பொழுது அப்படின்னு தான் எழுதணுமோ அப்படின்னு குழப்பம் ஏற்படும். இதற்கான விடைய இப்ப பார்த்துடலாம். முதல்ல பொழுது அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கலாம். இதுடைய வேர்ச்சொல் என்ன? இந்த சொல் எதிலிருந்து உருவாச்சு அப்படின்னா பொல் அப்படிங்கிற சொல்லில் இருந்தான். பொல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பொல் அப்படிங்கிற சொல்லுக்கு துளையிடு அப்படிங்கிற பொருள், கிழிசல் அப்படிங்கிற பொருளும் உண்டு. அந்த பொல் அப்படிங்கிற சொல்லில் இருந்து தான் போல் அப்படிங்கிற சொல் உருவாயிருக்கு. அப்போ பொல்லில் இருந்து போல் வந்திருக்கு. இந்த போழ்தல் அப்படிங்கிற சொல்லில் இருந்து தான் பொழுது அப்படிங்கிற சொல் உருவாகி அதுதான் பொழுது அப்படின்னு தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொழுது அப்படிங்கிற சொல் எதை குறிக்குதுன்னா கதிரவன், சூரியனை குறிக்குது. எதனால? சூரியன் இருளை நீக்கி வெளியில வருது இல்லையா? அதனால அது பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியனை குறிக்கும் இந்த சொல் தான் அதுக்கப்புறமா வேளையை குறிக்கும் சொல்லா உருவாகி இருக்குது. இந்த பொருள்ல தான் காலையில் சூரியன் உதிப்பத பொழுது புறப்பட்டது அப்படின்னும், மாலையில் மறைவத பொழுது சாய்ந்தது அப்படின்னும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. நாளடைவில் கதிரவனை குறிக்கும் இந்த பொழுது அப்படிங்கிற சொல் காலத்தை குறிக்க பயன்பட்டிருக்கு. காலை வேளை அப்படிங்கிறத காலை பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி பொழுது அப்படிங்கிற சொல் வேளையை குறிக்கும் ஒரு சொல்லா பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ நமக்கு பொழுது அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள்கள் இருக்குது, அந்த சொல் எப்படி உருவாச்சு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருச்சு. அடுத்தது போது அப்படிங்கிற சொல்லுக்கு வரலாம். போது இது நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது, வரும்போது, போகும்போது எல்லாத்துலேயுமே போதுதான். இது சரியா இல்லையா? பயப்பட தேவையில்லை, இது சரியான முறைதான். இந்த போது அப்படிங்கிற சொல்லுக்கும் பொழுது அப்படிங்கிற பொருள் உண்டு. எப்படி? இரண்டுக்குமே எப்படி ஒரே பொருள் இருக்கும்? இதற்கு காரணம் இடை குறைதல் அப்படிங்கிற இலக்கணம். பொதுவாக மரபு பாக்கள் அமைக்கும் போது தலை தட்டாம இருக்கணும், சீரெல்லாம் சரியா அமையணும் அப்படிங்கிறதுக்காக சில சொற்கள்ல கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. இத விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு சில சொற்கள்ல இடையில் உள்ள எழுத்தை நீக்கி பயன்படுத்துவாங்க. அதுதான் இடை குறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலையும் இந்த இடை குறைதல் அப்படிங்கிற இலக்கணத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, பொழுது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு எத்தனை மாத்திரை? போ ஒரு மாத்திரை, ழு ஒரு மாத்திரை, து ஒரு மாத்திரை, மொத்தம் 3 மாத்திரைகள். இப்போ இந்த சொல்லில் இடை குறைதல் அப்படிங்கிற இலக்கணத்தை பயன்படுத்தி அதே நேரம் மாத்திரை அளவை மாத்தாம இன்னொரு சொல்ல நம்ம உருவாக்க போறோம். எப்படின்னு பாருங்க. போ ழு து, இதுல இடையில் உள்ள ழு அப்படிங்கிற எழுத்தை நீக்கிறோம். இது இடை குறைதல். அதே நேரம் மாத்திரை அளவு மாறக்கூடாது இல்லையா? அதனால முதல் எழுத்து போ, போ அப்படின்னு நெடிலாகுது. நெடிலானா அதுக்கு 2 மாத்திரைகள் ஆயிடும். அப்போ போ போ ஆகி ழு நீங்கினா என்ன ஆகும்? பொழுது போது அப்படின்னு மாறிடும். இந்த இலக்கணப்படிதான் இது போது அப்படின்னு பயன்படுத்தப்பட்டு வருது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எந்த இடத்துல எல்லாம் பொழுது அப்படின்னு பயன்படுத்த முடியுமோ அந்த இடங்கள்ல எல்லாம்
நம்மால போதுன்னு பயன்படுத்த முடியும். அது சரியான முறைதான். இந்த சொற்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த மாதிரி விகாரம் அடையணும் அப்படிங்கிறது இலக்கணம் இல்லை. நமக்கு எப்போ தேவையோ அந்த தேவைக்கேற்ப இந்த மாதிரி இடைக்குறை மாதிரியான இலக்கணங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இலக்கணங்களை பயன்படுத்தி மாறுதல் அடைந்த திரிபடைந்த சொற்கள் சிலவற்றை பார்க்கலாம். முதல்ல பாருங்க, வியர்வை. வியர்வை அப்படிங்கிற சொல்ல இதே இடைக்குறை நிகழ்ந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. வி வே அப்படின்னும் யா நீங்கியும் வேர்வை அப்படிங்கிற சொல் உருவாகி இருக்கு. இரண்டுமே சரியான முறைதான். பெயர் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கோங்க. இதுல யா அப்படிங்கிற இடையில உள்ள எழுத்து நீங்கி பே பே ஆகி என்ன ஆகுதுன்னு பாருங்க, பேர். இரண்டுக்குமே ஒரே பொருள் தான். இதே முறையில தான் துகள் தூளாகுது, நிகர் நேராகுது, அகலமரம் ஆலமரம் ஆகுது, அகப்பை ஆப்பை ஆகுது, அகழி அப்படிங்கிற சொல் ஆழி அப்படின்னு ஆகுது. இந்த மாதிரி நிறைய சொற்கள் திரிபடைந்து அதை நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அதனால பொழுது அப்படின்னு சொல்லலாம், போது அப்படின்னு சொல்லலாம். இரண்டுமே சரியான முறைதான். சரி, இப்போ நமக்கு பொழுது போது இரண்டுமே சரியானது தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு முக்கியமான தகவல், இந்த பொழுது அப்படிங்கிற சொல்லுக்கு கதிரவன் அப்படிங்கிற பொருளும் இருக்குது இல்லையா? அதே மாதிரி போது அப்படிங்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா மலரும் பருவத்து மொட்டு. மலர போகிற ஒரு மொட்டு, அதையும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போது அப்படிங்கிற சொல்ல அபிராமி அம்மை பதிகத்துல அபிராமிப்பட்டர் மிகவும் அழகா பயன்படுத்தியிருக்கார். அவரு அதை என்னென்ன பொருள்கள்ல பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் அர்ச்சிக்கிலேன். கண் போதினால் உன் முகப்போது தன்னை யான் கண்டு தரிசனை புரிகிலேன். இந்த பாடல்ல பாருங்க எத்தனை இடத்துல போது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கார். முதல்ல பாருங்க, கைப்போது கொண்டு. கைப்போது அப்படின்னா என்னன்னா கையில் உள்ள மலர், அதுதான் கைப்போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல போது அப்படிங்கிறது மலரை குறிக்குது. கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில். பதம் அப்படின்னா கால், பதப்போது அப்படின்னா என்ன? அபிராமி அம்மையோட தாமரை மலர்கள் போன்ற பாதம், அதைத்தான் பதப்போது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கார். இந்த இரு இடங்கள்லையுமே மலர் அப்படிங்கிற பொருள்ல தான் வந்திருக்குது. அடுத்து பாருங்க, கணப்போதும் அர்ச்சிக்கிலேன். கணப்போது இது எதை குறிக்குது? ஒரு நொடி பொழுது, அதைத்தான் குறிக்குது. அப்போ வேளை காலம் அப்படிங்கிற பொருளையும் இந்த போது அப்படிங்கிற சொல்ல கண்டிப்பா பயன்படுத்தலாம். கணப்போதும் அர்ச்சிக்கிலேன், அதாவது என்னுடைய கைகளில் உள்ள மலர்களை கொண்டு உங்களுடைய தாமரை போன்ற பாதங்களை ஒரு நொடி பொழுது கூட நான் அர்ச்சிக்கவில்லை அப்படிங்கிற பொருள். இந்த மாதிரி அந்த பாடல் முழுக்க நிறைய இடங்கள்ல இந்த போது அப்படிங்கிற சொல்ல அழகா பயன்படுத்தியிருக்காரு. இந்த எடுத்துக்காட்டுல இருந்து காலத்தை குறிக்கும் பொழுது அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலா போது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ அப்பொழுது அப்போது இரண்டும் ஒன்றே. இந்த காணொளியில நம்ம பொழுது போது இந்த சொற்களுக்கு என்னென்ன பொருள்கள் உண்டு, அதை நம்ம எந்த இடத்துல எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு விளக்கமா பார்த்துட்டோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.